அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். யார் அப்ப வீட்டு பணத்துல யாருக்கு காரு? காமராஜனும் கக்கனும் இந்த சட்டமன்றத்தில் எப்படி இருந்தார்கள்? எப்படி அவர்கள் அரசியல் மக்கள் சேவைகள் செய்தார்கள்? கொஞ்சமாவது மக்கள் மீது அக்கறை கொண்டு அரசியலின் பண்பு இருந்தா இப்படி செய்வானா இந்த முட்டாளாவது? 1,05,000 ரூபாய் சம்பளம் மக்கள் சேவை செய்வதற்கு. இன்னைக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் சேவை செய்யறா? எந்த சட்டமன்ற உறுப்பினர் கம்மியான செலவு பண்ணி இந்த தேர்தலில் நின்றுருக்கான்? அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிக்கிற மாதிரி ஒரே நைட்டு யோசித்து அடுத்த நாள் காலையில கார் தர்றேன் 234 பேருக்கும் மாதம் இதை பராமரிப்பதற்கு 75,000 தர்றேன்னா இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவு கட்ட ரீல்ஸ் ஆட்சி இருக்கிற தாவேக்கா தற்குறியின் ஆட்சிக்கு வேற எடுத்துக்காட்டே தேவையில்லை. மக்கள் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேருடைய வீடுகளை இடிச்சு மேகமலையில வீடுகளை இடிப்பதற்கு ராணுவத்தை கொண்டு வர நீதிமன்றம் சொல்லிக் கொண்டிருக்கு. இந்த பக்கம் கர்நாடகத்துல 3 பேரை மான் பிடிக்க வேட்டைக்கு சென்னாங்கன்னு அப்ராணியை கொண்டிருக்கான். இங்க தமிழ்நாட்டில் 2 மதுவுக்கு எதிராக போராடிய இளைஞர்களை கொண்டிருக்கான். பாலியல் வன்கொடுமை இருக்குது. இதையெல்லாம் பேசாம 110 விதியின் கீழே எல்லாருக்கும் கார் தர்ற என்ற ஒரு முட்டாள்தனமான அறிவு அறிவிக்கிறான். எந்த செய்தியை மறைப்பதற்கு நீ கார் தர்ற? எந்த செய்தியை மறைப்பதற்கு நீ கார் தர்ற? இந்த மக்களின் அவலங்களை பேசுவதற்கு சட்டமன்றத்தில் இடமில்லை. இன்னைக்கு மீனவர்கள் பல்வேறு மாவட்டத்தில் பிரச்சனை பண்ணியிருக்கான், போராட்டம் நடத்தியிருக்கான். அவனுடைய வாழ்வாதாரத்தை உப்பு காய்ச்சிரவன் போராட்டம் பண்ணியிருக்கான், செவிலியர்கள் போராட்டம் பண்றான். உனக்கு 10வது மாடியில ஒரு ஆபீஸ் வேணும், முதலமைச்சர் ஆபீஸ். அந்த ஆபீஸுக்கு நீ 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்ட கடலை பார்த்த மாதிரி போடுற. யார் அப்ப வீட்டு பணத்துல நீ பண்ற? 10 லட்சம் கோடி கடன் இருக்கு தமிழ்நாட்டில், இவ்வளவு செஞ்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நீ என்ன செய்யற? மக்களுக்கு சாலை சரியில்லை, சாலை வசதி சரியில்லை, அரசு ஊழியருக்கு சம்பளம் கிடைக்கல, மருத்துவத்துக்கு போதிய வசதி கிடைக்கல, துப்புரவு தொழிலாளிகளுக்கு ஓய்வூதியம் கிடைக்கல, ஓய்வு பிரச்சனை கிடைக்கல, தற்குறிகளுக்கு ஓட்ட போட்டு நாட சுடுகாடா மாத்துற இந்த அவல ஆட்சியில என்னைக்கு எதை செய்ய போறானோ தெரியல. இந்த மக்கள் முட்டாள்தனமாக வாக்களிச்சு இந்த முட்டாளை அரியணையில ஏத்துற இந்த மக்களுக்கு சரியான பாடத்தை கற்பிப்பான். இந்த மாணிக்கு ஒரு கேவலங்கட்ட ஆட்சி. இதுக்கு அரசு ஊழல் பண்றது துடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு 100 கோடி ரூபாய் பள்ளியில இடத்த ஆட்டையப்பட்டவன் ஏன் இடத்த பத்திரம் பண்ண போனவன உள்ளதுக்கு போடல, பத்திராபீஸ்ல பரிவாளர் உள்ளதுக்கு போடுறான். என்ன மாணிக்கு ஒரு கேவலங்கட்ட ஆட்சி. இன்னைக்கு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்கன்னா